நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். என் பேர் திருமலை எம் ரவி, தலைவர் அகில பாரத பார்க்குலர் சங்கம் ABPSங்க. நாங்கள் இந்த 138வது பிறந்தநாளை சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களோட பிறந்தநாளை கொண்டாடுறோம். நாங்கள் வருடம் இந்த மணிமண்டபம் கட்டினதுலேருந்து தொடர்ச்சியாக மாலை அணிவிச்சு பார்க்குலர் சங்கத்தில் தமிழ்நாடு பார்க்குலர் சங்கம், பார்க்குலர் முன்னேற்ற சங்கம், அதற்கு பின்னாடி எங்களுடைய அகில பாரத பார்க்குலர் சங்கம் எல்லா நிர்வாகிகள்லாம் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி போகிறோம். அந்த இதில் பத்திரிக்கையாளர் நண்பர்களாகிய உங்களை சந்தித்து அரசுக்கிட்ட சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிதாக தேர்தலில் வெற்றி பெற்று வந்த ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அகில பாரத பார்க்குலர் சங்கம் சார்பாகவும் 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பார்க்குலர் மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 4-5 கோரிக்கைகள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கோரிக்கை என்னென்னா, இந்த சட்டமன்றத்தில் எங்களோட பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. சட்டமன்றத்தில் இருக்குது, ஆனால் அமைச்சரவையில் இல்லாமல் இருக்குது. அதில் இந்த இப்போ திருச்சி கிழக்குக்கு பார்க்குலர் சேர்ந்த உடையார், மூப்பனார், நயினார், இந்த இதில் இருந்து பார்க்குலர் உடையார், பார்க்குலர் மூப்பனார், பார்க்குலர் நயினார்லேருந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்து அவங்கள அமைச்சரவையில் அமர வைக்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம். அதே போல் திருச்சி கிழக்கில் திரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் போட்டியிடலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அவர் போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, இந்திய ஜனநாயக கட்சி, அமமுக போன்ற அனைத்து கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி அவங்களோட ஆதரவுகளை கேட்டு நாங்கள் அவரை எதிர்த்து பார்க்குலர் மக்கள் சார்பாக நாங்கள் போட்டியிடுவோம்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தணும். இது வரைக்கும் அவங்கவுங்க சாக்குப்போக்கு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் ஒரு ஸ்பீடான இளைஞர், அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பார்க்குலர் சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடாக, பிற்படுத்தப்பட்டோர் உள்ஒதுக்கீடாக 5% வழங்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே லால்குடி வட்டம் மால்வாயின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் பூமி பாலகன், பிடாரியம்மன், கருப்பண்ணசாமி அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வம், 1 லட்சம் குடிகாணிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய குலதெய்வம். அந்த குலதெய்வம் கோயிலில் பல்வேறு நபர்கள் உள்ளே புகுந்து எங்களை இந்த வழிபடு உரிமையை தடுத்து பண்ணுறாங்க. அதை இந்து அறநிலையத்துறையிலேருந்து பிரித்து அதை எங்களுடைய பார்க்குலர் உடையார் பெருமக்கள்கிட்ட அந்த இதை ஒப்படைக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மாதிரி டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா, கிழக்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கல்லூரிகளோ பள்ளிகளோ சிறப்பாக இல்லை. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு அவங்களுக்கான கல்லூரிகளும் உலகத்தரத்திலான விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்தணும். அதுபோல் வறட்சி பகுதியிலான ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர் மாவட்டங்களை மேம்படுத்துறதுக்கு அரசு மற்றும் தனியார் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அந்த நிறுவனங்களை கொண்டு வரணும். கடைசி மிக முக்கியமானது, எங்கள் இளைஞர்கள் எப்போவுமே வம்புதும்புக்கு எதுக்கும் போக மாட்டாங்க. இன்னும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் உள்ளவங்க. அந்த இதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எங்களை வேணுக்குனே வம்பிழுத்து அவங்கள பிரச்சனை பண்ணி கடைசியில் போய் இவங்களே மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு நாங்கள் அடித்தோம்னு சொல்லிட்டு சாதிய வன்கொடுமை சட்டத்தில் எங்களை உட்படுத்துகிறாங்க. அந்த சாதிய வன்கொடுமை சட்டமான PCR சட்டத்தை முழுமையாக நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.